ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதி. இவ்வளோ நாள் நிறைய விஷயங்களை பற்றி அக்ரிகல்ச்சரில் நிறைய விஷயங்களை பற்றி நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம். இனி வரும் வீடியோஸில் தென்னை பற்றியும், தென்னை நாற்றுக்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், தென்னை எப்படி வைக்கணும், தென்னையில் ஊடு பயிராக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் இனிமேல் நம்மளோட சேனலில் வரும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட தோட்டத்தில் கொஞ்சம் தென்னையாக மாற்றிட்டோம், தென்னந்தோப்பாக வச்சிடலாம் அப்படின்றனால தென்னையாக மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆட்கள் குறைபாடு, நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்மளால் நிறையா தோட்டம் இருக்குது, அது எம்டியாக லேண்டாக வச்சுருக்கோம், அதை விவசாயமாக செய்ய போகிறோம். நிறையா மீன்ஸ் ஒரு 2 ஏக்கர்ன்றதே பெரிய விஷயம். அதனால் நம்ம ஒரு ஏக்கர் மட்டும் வெறும் எம்டி லேண்டாக வச்சு அதில் அடுத்தடுத்து ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், அது நெல் அந்த மாதிரி ஏதாவது தேவையானதை போட்டுக்கலாம் அப்படின்னும், மற்றதெல்லாம் மரங்களாக வச்சிடலாம், அதுக்குள்ளே ஊடு பயிராக வேணால் ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே தென்னை வச்சுருக்கோம். தென்னை கிட்டத்தட்ட இது ஃபுல்லாகவே நாட்டு ரக கன்கள், நம்மளோட பழைய மரங்கள்ல இருந்து எடுத்து போட்ட கன்கள். அப்படிங்கும் போது நாட்டு ரகம் அப்படின்னா ஒரு 7 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ளே தான் காய்கள் வரும். அப்படிங்கும்போது அந்த 8 வருஷம் இந்த லேண்டில் இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ரெவென்யூ வரணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நடுவில் ஒரு இப்போ இங்கே ஒரு தென்னை இருக்குது, அங்கே ஒரு தென்னை இருக்குது, நடுவில் 2 வாழை வச்சுருக்கோம். இதில் இதுலேயுமே மற்ற எல்லா ரகத்தையும் விட ரஸ்தாளி தேன் வாழை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. இது நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, தோட்டமாக, அதாவது மொத்தமாக வியாபாரிக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, நம்ம டைரெக்டாக கஸ்டமர் கையில் கொடுக்குற மாதிரி தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அது வாழை எவ்வளோ நாளில் வருமானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அதுவுமே 1 year ஆகிடும். அதுவும் நம்மளோட மண்ணில் வாழையோட ஈல்டு அந்தளவுக்கு இருக்கா, அதாவது இருக்கா அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு இல்லை. அடுத்து இன்னொன்று எதுக்காக வாழையை நடுவில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வாழை தான் வளராட்டியும் தன்னை காப்பாற்றிக்கலனாலும் தன்னை நம்பி இருக்க பயிர்களை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறோம். அதனால தான் தென்னைக்குள்ளே வாழையை வைக்கிறோம். அது அதில் இருக்க நீரை மற்ற செடிகளுக்கு கொடுத்து வளர்த்தோம், அதுக்காக வைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, அது 1 year ஆகும். அதுவரை இன்னொரு பயிர் பண்ணலாம். ஏன்னா ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் கேப் இவ்வளோ கேப் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நடுவில் வாய்க்கால் போட்டோம். வாய்க்கால் போட்டு அதில் வெள்ளரி மாதிரி ஊனியிருக்கோம். வெள்ளரி ஊனிட்டோம் அப்படின்னா அது அடுத்த ஒரு ஈல்டு, அது ஒரு ஈல்டு கொடுக்கும், அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றனால தான் இதுவரை இது மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் டிம்பர் வெரைட்டியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். அந்த மாதிரி அப்புறம் சில பழக்கன்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு வருமானம். இப்போ தென்னை நாங்கள் இது லேயர் ஃபார்மிங்காக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 லேயர்ஸ்னாச்சும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ தென்னை, வாழை, இது அப்படின்னு சொல்லி 3 லேயரில் ஃபார்மிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா தென்னை ஆண்டு பயிர், பெரிய ஒரு வந்துருச்சு அப்படின்னா வருஷம் ஒரு வருமானம் கொடுக்குற ஒரு பயிர் அப்படின்னா தென்னை. வாழை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வருமானம் கொடுக்கும், நம்ம வாழை ஒழுங்காக தளைஞ்சு வந்துருச்சுன்னா. அதுவே வெள்ளரி அப்படின்றது தின வருமானம், அது ஒரு 3 மாதம்தான் இருக்கும். நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 2 வயல் தென்னை தோப்பு மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தென்னையில் என்ன பண்ணியிருக்கோன்னா, மேல் வயலில் ஒரு ஹாஃபை மட்டும் அப்படி பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எம்டியாக தான் இருக்குது. அதில் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வயல் இருக்குது இல்லைங்களா, எம்டி லேண்டாக வச்சுருக்கோம்ல, அதில் நீர் பூசணியும் பயிர் பண்ணியிருக்கோம். அது இன்னும் முளைச்சி வர ஆரம்பிக்கலைங்க. அதுவும் இன்னும் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு எம்டி லேண்ட் இல்லாமல் இருக்கும். எம்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு களை கம்மியாக இருக்கும், களைப்புல் கம்மியாக இருக்கும். இதுக்காக தான் இது அப்படின்றத விட இதையும் அதையும் சார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்றது தான் உண்மை. நம்ம ஓரளவுக்கு இப்போது தென்னை வருது,
வாழை வருது, இதுவும் வருது. அப்படிங்கும்போது புல் நிறைய வரும். இதுக்கு ஒரு உழவுக்காக ஒரு இது பண்ணக்கூடாது அப்படின்றனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இனிமேல் டிம்பர் வந்து எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிம்பர் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8 இயர்ஸில் அது ஒரு ஈல்டு கொடுக்கும், அது ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். எப்படி வரும், அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஏன்னா வந்து ஒரு விவசாயத்தை எப்படி பெனிஃபிட்டாக அடுத்து ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒரு கஸ்டமர் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத நாங்கள் அதாவது உள்ளுக்குள்ளேயே இருந்து, அதாவது ஒவ்வொரு அடியும் பட்டு நாங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலது வேணான்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் ஏன் இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலுமே கூட ஒன்றொன்றையும் கற்றுக்கிட்டு அது வந்து ஒரு சிலருக்கு இப்போ வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து யூடியூப்பில் தேடும்போது அது கிடைக்கல, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றம்போது அந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு அது கண்ணுக்கு சிக்காமல் கூட இருக்கலாம் அந்த வீடியோஸ்லாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு சில வீடியோஸ் போடுறோம், அது எங்களை மாதிரி தொலைவி தேடிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மண்ணில் இது வருமா, எங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையா இருந்தது. மல்லி செடி வைக்கும்போதெல்லாம் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, இதெல்லாம் வருமா அப்படின்ட்டு. அந்த டவுட் எல்லாமே, எங்கள் மண் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு மண்ணுங்க, ரொம்ப ஒஸ்ட்டு தண்ணியும் கூட. அந்த மண்ணுக்கு இதெல்லாம் வரும் வராது அப்படின்றத தெளிவாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இன்னுமே இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா, இந்த டோகோ டொமேட்டோ இது எல்லாமே நாற்றுக்கள் விட்டுருக்கோங்க. எல்லாமே இந்த வயலில் மட்டும்தான் நம்ம பிளான்டேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு எம்டி லேண்டாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து வேறு பயிருக்காக மாற்றிட்டோம். அடுத்து நெல் விதைக்கிறதுக்காக மண்ணை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போது இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வயலில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்களை நாங்களும் கற்றுப்போம், உங்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விதை நெல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து கருப்பு கவுனி விதை நெல் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.